நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அவகிட்ட பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது? எனக்காக எதுக்கு கெஞ்சி பேசிக்கிட்டு இருந்த? சுயமரியாதை என்னன்னு உங்க வீட்டுல உன்னை சொல்லி வளர்க்கல போல இருக்க. என் விஷயத்துல தலையிடாத. நான் என்ன இதை எனக்காக செஞ்ச நினைச்சியா? உனக்காக நீ சோகமா இருக்கிறது பார்க்க முடியல. நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி. உனக்கு எதுக்கு என் மேல அக்கறை? இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இங்க இருந்து போயிடு. உன் கூட சகவாசமே வச்சிருந்திருக்க கூடாது. உன்னை என்னைக்கு பார்த்தோமோ அன்னையில எங்களுக்கு பிரச்சனை தான். எங்க லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. சரி ஜேசன், நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு நானும் வேலைக்காரனா? அப்பாவி மாதிரி நடிக்காத, உனக்கு சூட்டே ஆகல. எனக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்கு. அவனை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோட ஃபீலிங்ஸ் அவன்கிட்ட வெளிப்படுத்த தைரியம் இல்லாத அளவுக்கு. நான் செய்யறது சரியா தப்பான்னு தெரியல. கண்டிப்பா தப்பான விஷயம். பின்ன ஒருத்தரை பிடிச்சிருந்தா மறைக்காம மனசை விட்டு வெளியில சொல்லிடணும். ஒருவேளை நாளைக்கே உலகம் அழிய போகுதுன்னு வச்சுக்கோ, அப்ப நீ மனசுல மறைச்சது வீண் தானே. ஜேசன் சொல்லு. நீ நான் நினைச்ச அளவுக்கு ஒன்னும் முட்டாள் இல்ல. மூளை நல்லதா வேலை செய்யுது. இப்பதான் புரியுதா? இங்க பாரு ஜான்சி, மனசுல இருக்கிறத மறைக்காம வெளியில சொல்றவங்க தான் நேர்மையான மனுஷங்க. ஜோலாம் இப்போதைக்கு இங்க ஒண்ணும் வரமாட்டான். ஓகே, see you. எந்த ட்ரபிளும் பண்ணாம இருங்க. பாய். டைம் கிடைச்சா வந்து பார்க்கறேன். வேணும்னா அங்கே வந்து எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணு. டேக் கேர் சோஃபியா. நீ ரொம்ப நல்லவன் தெரியுமா? ரொம்ப நல்லவனா இருக்காது, அதுவே உனக்கு பெரிய பாதிப்பாயிடும். நீ ஒரு என்ஜிஓ கூட சேர்ந்து சர்வீஸ் பண்ண போறதா கேள்விப்பட்டனே. இந்த பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியாது போல இருக்கே. இந்த 10 வருஷத்துல இப்பதான் நீ மனசை விட்டு என்கிட்ட பேசியிருக்க. நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அது பிடிக்கல. என்ன ஜான்சி? நான் சொன்னதை நீ மறக்க மாட்டேல? ஹாப்பி ஜர்னி. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நான் கிளம்புறேன். பாய். பாய். போனோன்னு ஃபோன் பண்ணு. நான் தான் முன்னாடி சொல்லிருக்கேன், நம்ம குரூப்ல நான் மட்டும் தான் பிடிவாதக்காரன் கிடையாது. ஜோ என்னை விட ரொம்ப பிடிவாதம் பிடிச்சவன். அவனுக்கு வெறி பிடிச்சு நீ பார்த்தது இல்லையே? ஐயோ, ரொம்ப அட்டகாசம் பண்ணுவான்ப்பா. எதுவா இருந்தாலும் நேருக்கு நேர் பேசுடா. ஜோ. ஜோ, நீயா? எவ்வளவு நேரமா இங்க இருக்க? 3 hours இங்க தானே இருக்க. என்ன? ஓ, நீ எங்களுக்கு முன்னாடி வந்துட்டியா? அப்படியே எங்க கூட வராம நீ அங்க நிக்கிற? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு லவ்வரா இருந்துகிட்டு இப்படியா பண்றது? நீ அவ கூட போ. சோஃபியா உன்னை பார்க்க வரத வரைக்கும் நீ அவளை நினைச்சு நினைச்சு எவ்வளவு துடிச்சு போயிட்ட. நீ அவளை லவ் பண்றதானே? இப்படி மறைஞ்சிருந்து வழி அனுப்புறதுதான் உண்மையான லவ்வா? உன்னால அவகிட்ட போய் தைரியமா பேச முடியாதா? கவலைப்படாத, நான் அடுத்த ஃபிளைட்ல அவளை பார்க்க கிளம்புறேன். அசத்திட்ட? சூப்பர்ரா. இதுக்கு மேல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கவே முடியாது. உன்னோட மைண்ட் மாறினதுக்கு யார் காரணம்? அதுக்கு எல்லாம் இவளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். என்ன பாருடா. போதுண்டா, அவனை விடுறா. ஓவர் அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல படுத்து. இல்லடா, நான் கண்டிப்பா சொல்லிருப்பேன். ஃளைட்டுக்கு வேற நேரமாச்சு. உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து நான் என்ன பண்ணணும்னு நீ எனக்கு நல்லாவே புரிய வச்சுட்ட. ஒரு விஷயத்தை அடைய முதல்ல தைரியம் வரணும். அந்த தைரியத்தை நீ தான் எனக்கு வரவழைச்ச. கொஞ்சம் லேட்டானாலும் உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
போயிட்டு வரேன். இங்க பாரு ஜான்சி, என்ன இப்ப என்ன? நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நான் ஒரே ஒரு முறை தான் சொல்லுவேன், மறுபடியும் சொல்ல மாட்டேன். இங்க பாரு ஜான்சி, நீயும் நானும் இவன் என்ன சொல்லிட்டு போனா? முதல்ல கார்ல ஏறு. சாட்டர்டே 4 மணிக்கு நீ சிட்டி சென்டருக்கு வரணும். லேட்டா வந்தா உன்னை தொலைச்சிருவேன், புரியுதா? இங்க பாரு, இந்த சான்ஸ் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. சீக்கிரம் 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 போய் லைன்ல நில்லு. நல்லா கேட்டுக்கோ, கடை ஓபன் பண்ணதும் இந்த செக்ஷன்ல போய் முதல் ஆளா நில்லு. உங்க அப்பா சைஸுக்கு எந்த சட்டை கண்ணில் பட்டாலும் எடுத்துரு. நீங்களே கூட வந்து ஹெல்ப் பண்ணலாம்ல. நான் உன் கூட வந்தா காய்கறி எல்லாம் யார் வாங்குவா? இத பாரு, சட்டை அழுறதெல்லாம் உன்னோட வேலை, காய்கறி அழுறதெல்லாம் உங்க வேலை. ஆமா. போன தடவை எனக்கு ஒரு பொம்பளைக்கு சண்டை வந்துச்சு, அவ பல்ல கூட நான் உடைச்சிட்டேன் தெரியுமா? அச்சச்சோ. அடுத்த 3 மாசத்துக்கு இந்த சான்ஸ் வராது. இந்த டிஸ்கவுண்ட நம்ம மிஸ் பண்ண கூடாது, புரிஞ்சுதா? ஓகே ஓகே. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க வாங்க. இப்ப டைம் என்னாச்சுன்னு தெரியுமா உனக்கு? ஏன் இப்படி கொற்ற பண்ணில உட்கார்ந்துட்டு இருக்க? லேட்டா வந்தா என்ன பண்ணுவேன்னு அப்பவே சொன்னேன்ல. நான் வருவேன்னு உன்கிட்ட சொல்லவே இல்ல. அதான் வந்துட்டியே. அது ஏன்னா சும்மா இந்த பக்கம் போயிட்டு இருந்தேன், உன்னை பார்த்து, அவ்வளவுதான். அம்மா, நான் வரலன்னா நீ என்ன பண்ணிருப்ப? அதான் வந்துட்டு எல்லாம் விட்டுற வேண்டியதானே. லேட்டா வந்துட்டு என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க. குளிர் தாங்க முடியாம உட்காந்துட்டு இருக்கேன். ரொம்ப குளிர்ந்து. சரி, எழுந்துரு. ஏதாவது சோடா குடிச்சா குளிர் போயிடும். எப்படி உறைஞ்சு போயிருக்கேன்னு பாரு. எழுந்துரு. வாவ், பாத்தியா, நான் சொன்னேன்ல, ரூஃப் டாப்ல உட்காந்துக்கிட்டு இப்படி காஃபி குடிக்கிறதுக்கு விலையே சொல்ல முடியாது. நீ காஃபியோட ரேட்டு தப்பா சொல்லிட்ட. இந்த காஃபியோட உண்மையான ரேட்டு எவ்வளவு தெரியுமா? எவ்வளோ? $36.30. நாம உட்காந்துருக்கிற இடத்தோட சார்ஜையும் சேர்த்து போட்டா அவ்வளவு காஸ்ட் ஆகும். பணக்காரங்களா இதை கூட கால்குலேட் பண்ணுவீங்கல்ல? நாங்க இதெல்லாம் பெருசா கணக்கு பண்ண மாட்டோம். அதனாலதான் நாங்க பணக்காரங்களா இருக்கோம். எவ்வளவு ஸ்டார்ஸ் பாரு. என்ன அதெல்லாம் பார்த்தா உன் கண்ணுக்கு ஸ்டார்ஸ் மாதிரி தெரியுதா? அதெல்லாம் கிரகங்கள். என்ன, நீ தான் சரியான முட்டாள். ஒரே இடத்துல இவ்வளவு கிரகங்கள் இருக்குமா? நான் தான் சொல்றேன்ல, கண்டிப்பா அது எல்லாமே கிரகங்கள் தான். இந்த டாபிக்க இதோட விட்டா உனக்கு தான் நல்லது. நீ என்ன முட்டாளா? இல்ல, நீ தான் முட்டாள். அப்போ நீ ஸ்டூபிட். நீ தான் வடிகட்ன ஸ்டூபிட். ஹலோ, யாரு? ஓ, ரெஸ்டாரண்ட்ல இருக்கீங்களா? நீங்க எங்கேயே வெயிட் பண்ணுங்க, ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன்.
என்னாச்சு? யார் லைட்ல சீக்கிரம் வா சீக்கிரம் வா என்ன? என்ன? கூட்டிட்டாங்க பாரு. கூட்டிட்டாங்களா? கொஞ்சம் தள்ளு. செக்யூரிட்டி யாரும் இல்லையா? இப்ப ஏன் இப்படி குதிக்கிற? கொஞ்ச நேரம் பொறுமையா தான் இரு, நான் யாரையாவது கூப்பிடுறேன். நான் உடனே வீட்டுக்கு போயாகணும், இல்லைன்னா எங்க அம்மா கொண்டு போட்டுருவாங்க. ஐயோ, நான் போனை கொண்டு வரலையே. என்ன போன் நீ கொண்டு வரலையா? உன்கிட்ட இருக்கா? எனக்குன்னு போனே இல்ல. என்ன, உனக்குன்னு ஒரு போன் கூட வாங்கி தரலையா? நீ எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்க? இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? உன்னால குளிர் தாங்க முடியலன்னா வீட்லயே இருந்திருக்கலாம்ல. ஆமா, எனக்கு என்னமோ பைத்தியம் தான். உனக்காக குளிர்ல விரைச்சுக்கிட்டு அவ்வளவு நேரம் உட்கார்ந்திருந்தேன்ல. வாயை மூடு. ச்சே. இப்ப என்ன செய்யறது? செக்யூரிட்டி யாரும் இல்ல. வா, இதுக்குள்ள போயிருக்கலாம். ஹே, கொஞ்சம் தள்ளி உட்காரு. முடியாது. சாரி. என்ன? சாரின்னு சொன்னேன். இதெல்லாம் ஏன் தப்புன்னு தான் நினைக்கிறேன். இப்பவாது ஒத்துக்கிறிய? சந்தோஷம். அண்ணா, நீ பண்ண காரியம் இருக்கே, எனக்காக போய் 4 மணி நேரம் பனில உறைஞ்சு உட்காந்துட்டு இருக்க. உங்க வீட்டுல உன்னை எதுவும் கேட்க மாட்டாங்களா? சமையல்காரன், வேலைக்காரன், தோட்டக்காரன் யாருமே உன்னை தேட மாட்டாங்களா? எல்லாரையும் அனுப்பிட்டேன். ஏன்? நான் ஒரு நார்மல் வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டேன். உனக்கு உண்மையிலேயே பைத்தியம் பிடிச்சு போச்சு. ஜான்சி, என்ன? நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். என்ன சொல்ல வர? என்ன? இங்க பாரு, அங்க இருந்தே சொல்லு. விஷயம் என்னன்னா, என்ன? சான்ஸ் கிடைச்சா போதும், மரியாதையா எழுந்துற. பாரு ஜேசன், நான் உன்னை கடைசி தடவையா எச்சரிக்கிறேன். தள்ளி போய் உட்காரு. எழுந்துரு, எழுந்துருன்னு சொல்றேன்ல. பாரு, நான் உனக்கு 3 seconds டைம் தரேன். அதுக்குள்ள எழுந்திருக்கலனா 1 2 2.5 2 3 சரியான பொறுக்கி. உங்க வீட்டுல டிராப் பண்ணிடுறேன். ஒன்னும் வேண்டாம். எங்க அம்மா கிட்ட என்ன காரணம் சொல்லி தப்பிக்கிறதுன்னு நானே குழப்பத்துல இருக்கேன். நான் சொல்ற மாதிரி நீ சொன்னீனா ஈஸியா தப்பிச்சிடலாம். லூசு, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நான் இனிமே இந்த தப்ப எப்பவும் பண்ணவே மாட்டேன். இந்த ஒரே ஒரு தடவை மன்னிச்சிருங்க. ரொம்ப நல்ல காரியம் பண்ணடி. நேத்து நீ யார காப்பாத்துனேன்னு உனக்கு தெரியுமா? ஷின்வா குரூப்போட வாரிச. அந்த கம்பெனியை தெரியாத ஆளே நம்ம ஊர்ல கிடையாது தெரியுமா? அதுதான் நம்பர் 1 கம்பெனி ஆச்சு. நீ அந்த கம்பெனியோட வருங்கால வாரிசை தான் காப்பாத்தி இருக்க. அவங்க வீட்ல எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? பெருமைப்பட்டுக்கோடி. நீ பண்ண காரியத்துக்கு உனக்கு அவார்டே கொடுத்திருக்கலாம். அவார்டு கொடுக்கிறதுக்கு பதிலா நமக்கு இத அனுப்பிச்சிருக்காங்க. இது சூப்பரா இருக்குல? இதுல என்ன? ராத்திரி நடந்ததை யார் சொன்னா? வேற யாரு? அந்த பையனா? அவன் பேரு
ஜேசன். அம்மா ஜேசன். அவர் பேரையே மறந்துட்டியாமா நீ? இல்ல அந்த ஜேசன் பையன் தான் எல்லாத்தையும் அனுப்புனா. நைட் அவ வீட்டுக்கு வராததுக்கு ஒண்ணு சொல்லாதீங்கன்னு ரொம்ப பணிவா கேட்டுக்கிட்டான். அதுக்கு வெகுமதியா இதெல்லாம் வச்சுக்கோங்கன்னு ரொம்ப ஆசாசியா அனுப்பி வச்சான். பெரிய இடத்து புள்ளங்கறத நிரூபிச்சிட்டான். எவ்வளவு பெருந்தன்மையோட இதெல்லாம் அனுப்பி வச்சிருக்கான் பாத்தியா? இப்படி ஒரு பையனை பார்த்ததே இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், அடுத்த தடவை நம்மள பார்க்க நம்ம வீட்டுக்கே அவன் வரானா. அவன் அந்த விஷயத்த சொன்ன உடனே சந்தோஷத்துல எனக்கு. அம்மா அழாதீங்கம்மா. இருடா, இதெல்லாம் சோகத்துல விடுற கண்ணீர் இல்ல, ஆனந்த கண்ணீர். நீ என்ன காப்பாத்துனதுனால உங்க அப்பா அம்மா கிட்ட உன்னை காப்பாத்துறது என்னோட பொறுப்பு. ஜான்சியும் ஜேசனும் டேட்டிங் பண்றாங்களா? ஜான்சியோட பாய் ஃப்ரெண்ட் வேற யாரும் இல்ல, ஜேசன் தான். அப்பாவி மாதிரி இருந்துட்டு ஜேசனே கவுத்துட்டா. ஒரு ஏழை பொண்ணு பணக்கார வீட்டு மருமகளாக போறா. அவளுக்கு பாத்தியடி. வர வர. ஹாய் ஹாய் ஜான்சி, நீ ரொம்ப அழகா இருக்க. அங்க பாரு. ஹாய். குட் மார்னிங் ஜான்சி. ரொம்ப அழகா இருக்க ஜான்சி. ஜான்சி குட் மார்னிங். ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கணும். குட் மார்னிங். குட் மார்னிங். பை 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 ஜான்சி. ஜான்சி நீ நாளைக்கு என் கூட ஷாப்பிங்க்கு வரியா? உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நாளைக்கு என்னோட பர்த்டே ஜான்சி, பார்ட்டிக்கு வரியா? என்ன இத குடி. தேங்க்ஸ். Bye. ரொம்ப தேங்க்ஸ். பை பை பை. பாத்தியாடி எவள? நம்பவே முடியல. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? பாத்தீங்களா? பாக்க அப்பாவி பொண்ணு மாதிரி இருந்துட்டு எப்படி கவுத்துட்டா பாத்தியா? ஜேசன் எப்படி இவகிட்ட மயங்கினா? நம்ம கிட்ட எல்லாம் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டா. ஜேசன், இதெல்லாம் உண்மையா? இல்ல இல்ல இல்ல, நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. இதெல்லாம் ஆமா, இதெல்லாம் உண்மைதான். இல்ல. கொடுத்து வச்சபடி அவ. ஜேசன், சீரியஸா சொல்றியா? எதை பத்தி? ஜான்சியை பத்தி தான். ஆமா, கண்டிப்பா நான் சீரியஸா தான் இருக்கேன். இந்த விஷயம் மட்டும் உங்க வீட்ல தெரிஞ்சதுன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் தெரியும்ல? நமக்கு டேட்டிங் பண்ண மட்டும் தான் ஃப்ரீடம் இருக்கு. யாரை நம்மளுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நம்ம பேரண்ட்ஸ் தான் முடிவு பண்ணுவாங்க. ஏன்டா ரெண்டு பேரும் இப்படி கோழைங்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? ஒன்னு சொல்லட்டுமா? தன்னை நம்பி வந்தவளை காப்பாத்துறதுதான் ஆம்பளைக்கே அழகுடா. நீ எப்பத்துல இருந்து பொறுப்பா பேச ஆரம்பிச்சிட்ட? ஆச்சரியமா இருக்கு. உலகமே எதிர்த்து நின்னாலும் நினைச்சதை சாதிக்கணும். எப்பவுமே வா. ஆமா, எப்பவுமே. இங்க ரொம்ப ஸ்டஃபியா இருக்குல்ல? Thank you so much. நான் ஒரு புது டியூன் போட்டிருக்கேன், கேக்குறியா? தாகமா இருக்கு எனக்கு.
எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா இல்ல. இது நிஜம் இல்ல. ஏன்டா திடீர்னு நீங்க எல்லாரும் யூனிஃபார்ம் போட சொல்ற? ஒரு நல்ல ஸ்டூடெண்டா இருக்கணும்னா யூனிஃபார்ம் போட்டுட்டு தானே போகணும். நீ இப்போ ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணி தான் ஆகணுமா? இப்பவே 2 hours ஆயிடுச்சு. இதுக்காக டெய்லியும் இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ண போறியா? என்னுடைய ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கணும்ன்றது என்னுடைய விருப்பம். நீங்க பண்ணுங்க. ஓகே சார். என்கிட்ட என்ன குறை இருக்குன்னு சொல்லு. எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லு. உன்னோட ஆயிலி ஃபேஸ், உன்னோட நட, உன்னோட கர்லி ஹேர் எதுவுமே எனக்கு பிடிக்கல. பார்க்கிறதுக்கு அருவருப்பா இருக்கு. ஸ்கூல் படிக்கிற பையனா இருந்துட்டு ஏன் யூனிஃபார்ம் போடாம வர? இங்க படிக்கிற வீக்கான ஸ்டூடண்ட்ஸ் செலக்ட் பண்ணி டார்ச்சர் பண்ணி அடிமைப்படுத்துறீங்க. அதுவும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. லெட்ஸ் கோ. இல்ல, அது உண்மையா இருக்காது. கண்டிப்பா அது உண்மையா இருக்காது. நைட் நடந்த எதுவும் ஏன் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. கொஞ்சம் அமைதியா யோசிச்சு பாரு. உண்மையிலேயே ஏதாவது தப்பா நடந்திருந்தா இந்த இடம் இந்த மாதிரி கண்டிப்பா அமைதியா இருக்காது. நடந்திருக்குமா இல்ல நடந்திருக்காதா? எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. என்ன பண்றீங்க? மரியாதை என்ன விடுங்க. விட போறீங்களா இல்லையா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு எங்களுக்கு எதிர்த்து பேசுற அளவுக்கு உனக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? நல்லவ மாதிரி நடிச்சிட்டு கடைசியில உன்னோட சுய ரூபத்தை காட்டிட்டல. இதனாலதான் உன்ன மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுங்களை எனக்கு பிடிக்காது. எனக்கு முன்னாடில இருந்து உன் மேல சத்தியங்கடி. அதை நிரூபிச்சிட்டேன். நீ பண்ண தப்புக்கு கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சே தீர்வ. நான் என்ன தப்பு பண்ண தயவு செஞ்சு சொல்றீங்களா? நான் உங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணலையே. என்ன போக விடுங்க. விடுங்க. நம்ம யாருனே இவளுக்கு கோட்டியே ஆகணும். வா. எங்க கூட்டிட்டு போறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? நீ ஜேசனுக்கு துரோகம் பண்ணா எங்க எல்லாருக்கும் துரோகம் பண்ண மாதிரிதான். நீ F4 லீடரையும் ஏமாத்திட்ட. அது பாத்துட்டு நாங்க எல்லாரும் சும்மா இருப்போம் நினைச்சியா? நீ ஸ்கூல்ல சேர்ந்ததுல இருந்தே ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வந்துட்டே இருக்க. உன்னால எங்க ஸ்கூலுக்கே கெட்ட பேரு. அத இனிமே நாங்க நடக்க விடவே மாட்டோம். டிவி ஆன் பண்ணுங்க. வசமா மாட்டிக்கிட்டா. என்ன நடக்குதுங்க? ஏன் வீட்டை பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாரு ஜேசன், அவ உன்னை நல்லா ஏமாத்திட்டா. அவ என்ன காரியம் பண்ணிருக்கான்னு நீயே பாரு. இல்ல ஜேசன், இதெல்லாம் உண்மை இல்ல. இதெல்லாம் எனக்கு நடக்கிற சதி. அதுல இருக்கிறது கண்டிப்பா நீதான். அப்புறம் எப்படி என்ன நம்ப வேணாம்னு சொல்ற? தெரியாது. நிஜமாவே இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. இது நீதானே? நீ இந்த மாதிரி ஒரு பொண்ணா இருப்ப நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன ஏமாத்திட்டல. என்கிட்ட ஒரு நல்ல பொண்ணு மாதிரி நாடகம் ஆடிட்டு இந்த மாதிரி வேலையா பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு ஜேசன், நீ நம்பினாலும் நம்பலனாலும் எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. நடந்த விஷயத்துக்கு உன்கிட்ட சாரி சொல்றதுக்கு கூட எனக்கு இஷ்டம் இல்ல. ஆனா என் மனசுக்கு தெரியும் இது உண்மை இல்லன்னு. எனக்கு நிச்சயமா இதை பத்தி எதுவும் தெரியாது. நான் கடைசி முறையா உன்கிட்ட கேக்குறேன், அந்த போட்டோல இருக்கிற பொண்ணு நீயா இல்லையா? நான் நம்பலனாலும் பரவாயில்ல, நீ தானே இப்ப சொன்ன. ஓகே, அப்ப கேட்டுக்கோ மிஸ் ஜான்சி, இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எங்களே எதிர்த்தல தைரியம் உன்ன நிலைமை ஏன்னா பாடியா. இனிமே இந்த ஸ்கூல்ல நான் தரல. நீ பண்ணுவ போடி. உனக்கு எவ்வளவு தைரியம் நீ போடு. உனக்கு கேக்குறேன்.
வந்து சொல்லு. இதுக்கு மேல உன்னால இந்த ஸ்கூல்ல படிக்கவே முடியாது பாரு. தெரியாத மாதிரி உட்கார்ந்திருக்க. என்ன பண்ண போறோம்? டேய் அவனை ஸ்டாப் பண்ணும். இப்படியே விட்டா கண்டிப்பா அவன் ஏதாவது ப்ராப்ளத்துல மாட்டிக்குவான். அவன் இவ்வளவு கோபப்பட்டு இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. ஆனா நம்ம அவனுக்கு ஹெல்ப் பண்ணி ஆக்கணும். சரி பாப்பலாம். டேட்டூ என்னன்னு தெரிஞ்சா அவனை கண்டுபிடிச்சிடலாம். அவனை பத்தி நீ விசாரிச்சு பாத்தியா? நான் நிறைய பேர்கிட்ட விசாரிச்சேன், யாருமே தெரியலன்னு சொல்லிட்டாங்க. நீ ஸ்டே பண்ணியிருந்த அந்த ஹோட்டல் ரூம்ல ஏதாவது வித்தியாசமா பாத்தியா? பிசினஸ் கார்டு இல்ல வேற ஏதாவது? அவன் கண்ணாடியில ஒரு மெசேஜ் எழுதிட்டு போனான். எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்னு ரெட் லிப்ஸ்டிக்ல எழுதிருந்தான். என்ன அர்த்தம் எனக்கு அப்ப புரியல. வெயிட், லிப்ஸ்டிக்? ஆமா. அது உன்னோடது இல்ல? கண்டிப்பா இல்ல. அப்படின்னா அவன் லிப்ஸ்டிக் போடுற ஆம்பளையா? உனக்கே தெரியாம எடுத்தாங்களா என்ன? இதுல நீயே தலையிடுற, உன் வேலையை பாரு. ஓ இங்க பாரு, இந்த போட்டோ சம்பந்தப்பட்டவ எடுத்தது இல்ல. அந்த ரூம்ல இன்னொருத்தன் இருக்கான். எனக்கு என்னமோ இது எல்லாமே உன்னை ட்ராப் பண்ணி பழி வாங்குறதுக்காக செஞ்ச காரியமா இருக்குமோன்னு தோணுது. அப்படின்னா அந்த லிப்ஸ்டிக் ஓனரா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, இங்க ஏதோ கரை இருக்கு. அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோம்னா ரொம்ப கிளியரா தெரியும். இவன் பாப்பலாம். எங்க போறீங்க? இதை நாங்க பாத்துக்கிறோம். தேங்க்ஸ் பட்டி. பசங்க செம ஸ்டைலா இருக்காங்கல்ல. வாழ்ந்தா நம்ம இவங்கள மாதிரி தான் வாழணும். எனக்கு தெரியாது. யாரா இவன்? 그리고 혹은 3보다 작을 때 fx는 0보다 크거나 같다. 그런 거죠. 그러니까 항상 fx는 3분의 1을 그래프에서 봤을 때 그래프 함수 fx가 3분의 1 가늘고 0보다 x가 0보다 클 때, 그리고 혹은 3보다 작을 때, 그럴 때 fx는 0보다 크거나 같다. 그런 거죠. 그러니까 항상 구간 0.3에서 함수 fx는 3분의 1을 그래프에서 봤을 때 그래프 3분의 1 하면서 때 x는 0보다 크거나 작게 됩니다. x축을 둘러싸인 부분의 넓이는 1이다. 그러면 이때 p는